கர்ணன் வீர மரணம் அடைந்த பிறகு சொர்க்கத்தை அடைந்தான். ஆனால் அங்கு அவனின் பசி மட்டும் தீரவில்லை. தங்கமும் மணிகளும் சூழ்ந்திருந்த சொர்க்கத்தில் கூட பசியால் அவன் தவித்தான். காரணம் புரியாமல் மனம் கலங்கினான். அப்போது ஒரு நிகழ்வு அவன் நினைவுக்கு வந்தது. குழந்தையாக இருந்தபோது நாரதர் அவனிடம், கர்ணா, ஒரு நாள் உனக்கு பசி தீராமல் தவிக்கும் நிலை வந்தால் உன் சுட்டு விரலை வாயில் வை என்று சொல்லிச் சென்றார். அதேபோல் கர்ணன் சொர்க்கத்தில் தனது சுட்டு விரலை வாயில் வைத்தான். அற்புதமாக அவனின் பசி உடனே அடங்கியது. வியப்புடன் கர்ணன் நாரதரை நாடி கேட்டான், நான் பூவுலகில் எண்ணற்ற தானங்கள் செய்தேன், ஆனால் ஏன் எனக்கு பசி தீரவில்லை என்று. நாரதர் அமைதியாக சொன்னார், கர்ணா, நீ பொன் ஆபரணம், நிலம் என எல்லாம் தானம் செய்தாய், ஆனால் அன்னதானம் மட்டும் செய்யவில்லை. அதனால் தான் சொர்க்கத்திலும் உன் பசி அடங்கவில்லை என்றார். கர்ணன் மீண்டும் கேட்டான், அப்படி என்றால் என் சுட்டு விரல் எப்படி பசியை போக்கியது என்று. நாரதர் சிரித்தபடி கூறினான், ஒரு நாள் ஒரு முதியவர் பசியுடன் உன்னிடம் வந்து, அன்னதானம் எங்கே நடைபெறுகிறது என்று கேட்டார். நீ அவருக்கு அன்னதான மண்டபத்திற்கான வழியை சுட்டு விரலால் காட்டினாய். அந்த ஒரு கருணை செயல்தான் உன் சுட்டு விரலுக்கு பசியை போக்கும் சக்தியை தந்தது என்றார். அந்த நொடி கர்ணன் உணர்ந்தான், தானத்தின் உயரம் கொடுத்த பொருளில் அல்ல, பசியை உணரும் கருணை உள்ளத்தில் தான் உள்ளது என்று. இது போன்ற ஆன்மீக கதைகளையும் ஆழமான அர்த்தங்களையும் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.